Q1ஆல Q2 வந்து அறிகிற விசை, அதான் வந்து Q2க்கு Q1ஆல கிடைக்கிற விசை தான் F12. இப்போ F12ன்னு போட்டோம்னா இது வந்து R21 அப்படின்னு போடணும். F12ன்னா R21னா 1க்கும் 2க்கும் உள்ள இடையில உள்ள தூரம். சரியா? 1க்கும் 2க்கும் இடையில உள்ள தூரம். ஆனா வந்து அந்த தூரத்தோட வெக்டர் வந்து எங்க இருந்து வரையணும் அப்படின்னா 2ல இருந்து 1க்கு தான் வரையணும். இது வந்து அதான் R21. இங்க வந்து வெக்டர்னா திசையை குறிக்குது. சரியா? இப்போ வந்து இது Q1 ஸ்லைடு விசிபிள் ஆகல. என்ன சார்? ஸ்லைடு விசிபிள் ஆகல. நீங்க எழுதுறது விசிபிள் ஆகலையா? ஓகே பண்ணிருக்கேன். இப்ப தெரியுதா சார்? எஸ் மேம், தெரியும் மேம். ஓகே ஓகே. மின் விசை வந்து F12 equal to K into Q1 Q2 by R21 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கோமா? இதுல வந்து R21 F12னா இது வந்து Q1ங்கிறது ஒரு மின் துகள், Q2ங்கிறது வந்து இன்னொரு மின் துகள். இப்போ வந்து Q2 வந்து Q1ஆல அறியப்படுற விசை தான் வந்து என்னது? F12. அந்த வெக்டர் வரையும் போது அந்த Q2னால Q1னால இப்படி வரையும். அதனால திசை வந்து அதனால R21 அப்படின்னு வச்சிருக்கோம். சரியா? அதனால இங்க போடும்போது R21 வெக்டார். இந்த வெக்டார்னா இந்த விசை வந்து வெக்டார். விசை வந்து வெக்டார் அளவு. இதுக்கு வந்து எண் மதிப்பும் இருக்கும், திசையும் இருக்கும். அதனால அது வெக்டார் அளவு. வெக்டார் அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? வெக்டார்னு போடலாம். வெக்டார் எண் மதிப்பு இருக்கும், இது திசையும் இருக்கும். எண் மதிப்பு அடுத்து திசை, அளவும் இருக்கும், திசையும் இருக்கும். சரியா? இப்ப இதுல வந்து மேல் பொருந்துதல் தத்துவம். மேல் பொருந்துதல் தத்துவம் இது வந்து இங்கிலீஷ்ல வந்து சூப்பர்பொசிஷன் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் பொருந்துதல் தத்துவம். இப்ப மேல் பொருந்துதல் தத்துவம் அப்படின்னா இங்க வந்து இப்போ வந்து நம்ம ரெண்டு மின் துகள் தான் நம்ம பார்த்திருக்கோம். Q1 Q2 அப்படின்னு மட்டும் பார்த்திருக்கோம். இதுல வந்து Q1 Q2 Q3 நிறைய மின் துகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. Q1 இருக்கு, Q2 Q3 Q4 அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. Qn வரைக்கும் போகுது. இப்போ Qn வரைக்கும் போச்சு அப்படின்னா இதுக்கு வந்து மேல் பொருந்துதல் தத்துவம் அதை வந்து நம்ம என்ன செய்யணும் உபயோகிச்சு இதுக்கு வந்து மின் விசை டோட்டல், அதாவது மொத்தமான மின் விசை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்? F1 இந்த n வச்சுக்கணும். F டோட்டல்னு வச்சுக்கிறோம். நம்ம இது வந்து F டோட்டல் வச்சுக்கிட்டோம்னா இதுக்கு வந்து F12 plus F13 plus F14 plus F15 இப்படி போயிட்டே இருக்கு. ரைட்டா? எல்லாமே வெக்டார் மதிப்பு, எண் அளவும் இருக்கும், எண் மதிப்பும் இருக்கும், திசையும் இருக்கும். F1n வரைக்கும். சரியா? இப்போ இதுக்கு வந்து எழுதும்போது நமக்கு வந்து F total is equal to வந்து K Q1 Q2 divided by R21. சரியா? புரியுதாமா? இதுக்கு வந்து R21 வெக்டார் அப்படின்னு போடணும். பிளஸ் K Q1 Q3 divided by R31 where R31 vector. K Q1 Q4 R41 vector. இதே மாதிரி லாஸ்ட் ஒன் வந்து K இதே மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். K Q1 Qn Rn1 வெக்டார். இது வந்து மேல் பொருந்துதல் தத்துவம் படி இதை வந்து என்ன செய்யறோம் இப்படி எழுதும்.
இதுல வந்து கே வந்து எல்லாத்துக்கும் காமனா இருக்கு. அப்ப அந்த கேவை வந்து என்ன செஞ்சிடலாம், வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் மற்றதெல்லாம் உள்ள போயிடும். Q1 Q2 by R21 R21 வெக்டர் பிளஸ் Q1 Q3 R31 R31 இது வந்து ஸ்கொயர் போடணும். ஏன்னா இது வந்து என்னன்னா மின் துகள்களின் மின் சுமை ஆர் மின்னூட்டம் அல்லது மின்னூட்டம் சொல்லுவோம். அதோட பெருக்கற் பலனுக்கு நேர் விகிதத்திலும் எஃப் வந்து எதுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும், அதோட அந்த மின்னூட்டத்தோட பெருக்கற் பலனுக்கு நேர் விகிதத்திலும் அந்த தூரத்தோட இரு மடங்கிற்கு எதிர் விகிதத்திலும் இருக்கும். அதான் 1/r² அப்படின்னு போட்டிருக்கோம். அதனால இங்க வந்து ஸ்கொயர், எல்லாத்தையும் ஸ்கொயர் தரணும். இது வந்து R21², இது R31². இந்த R21ஐயும் இந்த R21² கேன்சல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது வந்து எண் மதிப்பு மட்டும் போட்டிருக்கோம். இங்க வந்து அதோட திசையை குறிக்கிறதுக்காக அதை போட்டிருக்கோம் R21. அது வந்து இது ஒண்ணு நினைச்சு செஞ்சிடக்கூடாது, கேன்சல் பண்ணக்கூடாது. இங்க வந்து Q1 Q4 divided by R41² இப்படி போயிட்டு லாஸ்ட்ல Q1 QN RN1², RN1, இங்க R41. சரியா? இதான் வந்து மேல் பொருந்துதல் தத்துவம். ரைட்டா? இப்ப நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்னா ஹைட்ரஜனோட மாலிகுலர் மூலக்கூறு வாய்ப்பாடு சொல்லுங்க பார்ப்போம். ஹைட்ரஜனோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்னது தெரியுமா? இருக்காது. ஹைட்ரஜன் H2O. இந்த ஹைட்ரஜன்ல ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் இருக்கும். ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான். இந்த புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் உள்ள இடையில உள்ள விசையை வந்து நம்ம என்ன செய்ய போறோம், கண்டுபிடிக்க போறோம். ரைட்டா? இந்த விசைக்கு வந்து என்ன சூத்திரம், F = K into Q1 Q2 divided by R². ரைட். அடுத்து வந்து அந்த புரோட்டான் எலக்ட்ரானோட மின்னூட்டம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். மின் சுமை அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது என்னது? எலக்ட்ரானோட மின்னூட்டம் மைனஸ் வந்து மின்னூட்டம் வந்து மைனஸ். அதோட மதிப்பு சொல்லு. மதிப்பு 1.6 into 10 - 19 அடுக்கு. கேள்விப்பட்டிருக்கியா? 1.6 into 10⁻−19 1.6. இது வந்து கூலும் அப்படின்னு சொல்லுவோம். 1.6 இது வந்து எதிர்மின் சுமையோட எதிர்மின் சுமை நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அது மைனஸ் சொன்னல. அது புரோட்டானுக்கும் இதே அளவுதான் மின் சுமை இருக்கும். ஆனா அதுக்கு வந்து என்னது, நேர்மின் சுமை. இது வந்து நேர்மின் சுமை தான் இருக்கும். -19 கூலும். அது வந்து எஃப், விசை ரெண்டுக்கும் வந்து புரோட்டான் வந்து பிளஸ், இது வந்து மைனஸ், எலக்ட்ரான் வந்து மைனஸ். ரெண்டுக்கும் இடப்பட்ட தூரம் வந்து என்ன அப்படின்னா 5.3. இந்த கணக்குகள்லாம் ரொம்ப உங்களுக்கு முக்கியம். ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல கேட்பாங்க. 11 10 - 11 மீட்டர். இது எல்லாமே மீட்டர்ல தான் வரணும். MKS அப்படின்னு சொல்லி ஒரு இது படிச்சிருக்கீங்க, அமைப்பு. MKS சிஸ்டம் அப்படின்னு சொல்லி மீட்டர் கிலோகிராம் செகண்ட். அதனால மீட்டர்ல தான் இருக்கணும். 5 மீட்டரா இல்லை அப்படின்னா சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் அப்படி இருந்துச்சுன்னா நீ மீட்டரா அதை மாத்திக்கணும். அப்ப வந்து அவங்க வந்து Q1 Q2 divided by R². இது வந்து இந்த திசையெல்லாம் போடாம தான் நம்ம வந்து இந்த கணக்கெல்லாம் போடும்போது போடணும். அது வந்து அவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க R2², இங்க R21², இங்க R21 அப்படிலாம் போடுறோமா. இங்க R21, இங்க F12, இங்க வந்து R21 வெக்டார் அதெல்லாம் போடுறோம். நீ அதெல்லாம் வந்து கணக்குல போடும்போது போடக்கூடாது. போட்டோன்னா அவனுக்கு வந்து குழப்பமா இருக்கும். அதனால அதெல்லாம் போடாம நேரடியாக நீ என்ன செய்யணும், F12 = Q1 Q2 by R² அப்படின்னு சொல்லி போடணும். சரியா? நான் இப்போ வந்து F12 வந்து கண்டுபிடிக்க போறோம். K வந்து என்னது 9 × 9 × 10 9 அடுக்குன்னா 9 × 10⁻9
10 9 அடுக்கு இன்டு இந்த Q1 வந்து அந்த எலக்ட்ரானோட மின் சுமை 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19. சரி, அது கண்டுபிடிக்கணும். 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19. நான் அது மாதிரி இதுக்கு இதுவும் 1.6 இன்ட்டு 10 மைனஸ் 19 அடுக்கு போட்டு இந்த 6 வந்து என்ன போடணும்னா 5.3 இன்ட்டு 10 மைனஸ் 11. ஆனால் இது வந்து இதுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணலாம். சரியா? நான் இதை வந்து நீ என்ன சொன்ன, நாளைக்கு நீ இதுக்கு வந்து கால்குலேஷன் போட்டு நீ வந்து எனக்கு நாளைக்கு வர்ற கிளாஸ்ல நீ ஆன்சர் சொல்லணும். புரியுதாப்பா? கேட்குதா எல்லாருக்கும்? நான் நாளைக்கு இதுக்கு வந்து என்ன ஆன்சர் சொல்லணும். இப்போ அடுத்தால வந்து இந்த புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை கண்டுபிடிக்கணும். ஈர்ப்பு விசை வந்து நீங்க வந்து +1ல பிடிச்சிருக்கீங்க. ரெண்டு வந்து ஒன்று வந்து பாசிட்டிவ், அதாவது ப்ளஸ் சைன்ல உள்ளது புரோட்டான், இது வந்து மைனஸ் சைன்ல உள்ளது எலக்ட்ரான். ரெண்டுக்கும் ஈர்ப்பு விசை இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து என்ன சுத்தணும்னா ஜி. இது வந்து புவியீர்ப்பு மாறிலி, புவியீர்ப்புல ஈர்ப்பு மாறிலி M1 அல்லது எம்பின்னு போட்டுக்கணும். எம்பினா புரோட்டானோட நிறை. அடுத்து வந்து ME அப்படின்னா எலக்ட்ரானோட நிறை. இதுக்கும் டிவைடட் பை R². சரியா? இப்போ வந்து ஈர்ப்பு மாறிலியோட இது வந்து என்ன வரும் அப்படின்னா இதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இது வந்து 5 வரும். இன்ட்டு 10 பவர் மைனஸ் 11 வரும் இந்த ஈர்ப்பு மாறிலியோட மதிப்பு. அது போட்டுட்டு இன்ட்டு எம்பினா என்னது புரோட்டானோட மாஸ் வந்து 1.67 இன்ட்டு 10 மைனஸ் 27. அது மாதிரி எலக்ட்ரானோட மாஸ் வந்து 9.1 இன்ட்டு 10 மைனஸ் 31 அடுக்கு டிவைடட் பை R². 5.3 இன்ட்டு 10 மைனஸ் 11. இப்போ இது ரெண்டையும் என்ன சொன்னா இதுவும் நீ கண்டுபிடிக்கணும். இது வந்து ஈர்ப்பு விசை. எப்பவுமே ஈர்ப்பு விசை வந்து ஈர்ப்பு விசையை விட மின் விசை வந்து பல மடங்கு அதிகமா இருக்கும். இது வந்து கால்குலேஷன் போட்டு நீ நாளைக்கு இது ரெண்டும் என்ன அளவுன்னு நீ சொல்லணும். இது வந்து பல மடங்கு இதை விட, அதாவது மின் விசை வந்து ஈர்ப்பு விசையை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். ஈர்ப்பு விசை வந்து கம்மியா இருக்கும், மின் விசை தான் நிச்சயம் அதிகமா இருக்கும். சரியா? இது வந்து வேர் பொருந்துதல் தத்துவம் படி நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ஹைட்ரஜனோட ஈர்ப்பு விசை என்ன, மின் விசை என்ன அப்படின்னு இது வரைக்கும் ஒரு இடத்துல புரிஞ்சுதாப்பா? ஈர்ப்பு விசை, மின் விசை இதெல்லாம் புரிஞ்சுதானே சொல்லணும்ல. புரிஞ்சுதான் கேட்டா எனக்கு வந்து அடுத்ததுக்கு நான் போக முடியும். ரைட். அடுத்தால வந்து மின் புலம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ வந்து இது Q அப்படின்னு சொல்லி ஒரு மின் துகள் இருக்கு. சரியா? Q அப்படிங்கிற ஒரு மின் துகள். இந்த Qங்கிற மின் துகளுக்கு இது வந்து Q1ன்னு வச்சுக்கிறோம். Q1 வச்சுக்கலாம், அது Q அப்படின்னா ஒரு மின் துகள். இந்த Q1 மின் துகள் வந்து ஒரு கொஞ்சம் தூரத்துல Q0 இது வந்து சோதனை மின் துகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. Q0ங்கிறது சோதனை மின் துகள். இப்போ வந்து மின் புலம் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ நீ வந்து காந்தம்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த காந்தம்ல வந்து ஒரு காந்தம் அப்படி இருக்கு அப்படின்னா, அந்த காந்தத்துல இங்க வந்து நார்த் போல் சவுத் போல் என்னு அது மாதிரி எஸ்ன்னு போட்டுருக்காங்க. நார்த் போல் சவுத் போல். சரியா? இந்த காந்த தன்மைய எப்படி நம்ம அறிவோம்? காந்தத்தன்மைய யாராவது சொல்லுங்களேன். காந்தத்தன்மையை எப்படி அறிவோம் நம்ம? காந்தத்தன்மை கௌசிகா இந்த புரியலப்பா. கௌசிகா ஒரு காந்தத்துக்கு காந்தத்தன்மை இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? அது பக்கத்துல இன்னொரு காந்தத்தை கொண்டு போனோம் அப்படின்னா
அந்த விளக்கும் டீச்சர். வணக்கம் சொல்லுப்பா. எப்படி கண்டுபிடிப்ப? ஒரு காந்தம் இருக்குல்ல, காந்தம் பார்த்திருக்கியா நீ? காந்தம் பாத்திருக்கேன் டீச்சர். அதுல வந்து ரெண்டு இது இருக்கும். நான் வந்து நார்த்து சவுத்துன்னு ரெண்டு இருக்குமா? நார்த்து எஸ் டீச்சர். என்னு எஸ். சரியா? அப்ப அதுல பக்கத்துல இரும்பு கொண்டு போனோம்னா என்ன செய்யும்? கவரும் டீச்சர். கவரும். சரியா? இப்ப இரும்பா இருந்தா அதை வந்து கவரும். இப்ப இன்னொரு காந்தத்தை கொண்டு போறாங்க. இன்னொரு காந்தத்துல அந்த நார்த்து பக்கம் இருக்கிறத கொண்டு போனா என்ன செய்யும்? நார்த்து பக்கத்துல போகும்போது நார்த்து என்ன செய்யும்? டீச்சர் ரெண்டுமே ஒரே மின்னூட்டம் கொண்டு இருக்கிறதுனால விளக்கும் அது. வெரி குட். ரெண்டும் ஒரே இதா இருந்துச்சுன்னா விளக்கும். ரெண்டு வந்து வேற வேறையா இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? கவரும். சரியா? அப்ப வந்து அந்த அந்த காந்தத்தை சுத்தி ஒரு புலம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரியா? அதான் வந்து காந்த புலம் அப்படின்னு சொல்றோமா? அது வந்து காந்தத்தை சுத்தி இருக்கு. அப்ப நீ பக்கத்துல போகும்போதே உன் கையை வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சுதான் நீ வந்து காந்த விசைய அறிகிற. அதே மாதிரிதான் இங்க வந்து பிளஸ் கியூ அப்படின்னு சொல்லி பிளஸ் நேர்மின் விசை கொண்ட ஒரு துகள் பக்கத்துல இன்னொரு துகள், அது நேர்மின் விசையாவும் இருக்கலாம், எதிர்மின் விசையாவும் இருக்கலாம். அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு சோதனை துகள் அப்படின்னு வச்சிருக்கோம். அது Q0. இந்த Q0வை இந்த Q பிளஸ் Q கிட்ட கொண்டு போகும்போது ஒண்ணு என்ன செய்யும்? ஈர்க்கிற மாதிரி இருக்கும் அல்லது விளக்குற மாதிரி இருக்கும். அந்த எந்த இடத்துல போகும், எந்த பரப்பளவு வரைக்கும் அது வந்து ஈர்க்குதோ விளக்குதோ அது பேர் தான் என்ன செய்யறோம்? என்ன சொல்றோம்? மின் புலம் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? இந்த இடத்த கூட என்ன செய்யணும்? நம்ம மின் புலம் அப்படின்னு சொல்லணும். புரியுதாப்பா? இந்த மின் புலத்தை தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா இப்ப வரையறுக்க போறோம். மின் புலம்னா என்ன அப்படிங்கிறத வரையறுக்க போறோம். ரைட்டா? இப்போ வந்து Q, இதுல வந்து Q0, இது ரெண்டுக்கு உள்ள தொலைவு வந்து R. நமக்கு வந்து ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னா ரெண்டுக்கு இடையில உள்ள விசை வந்து தெரியும். F வந்து F is equal to Q into இது வந்து Q1 Q2 நம்ம போடும்போது இங்க Q1 Q2 போடுவோம். இங்க வந்து Q0 போட்டிருக்கனால Q0 போடுறோம். Qவோட மின்சுமை வந்து இந்த முதல்ல இருக்குல்ல, இந்த முதல்ல இருக்கிறதோட இது ஏன்னு வச்சுக்கிறோமா? இது A, இது Bன்னு வச்சுக்கிறோம். ஏவோட மின்சுமை வந்து Q, Bயோட மின்சுமை வந்து Q0. அதனால வந்து K into Q0 divided by R2 அப்படின்னு போடணும். இந்த R ஸ்கொயர்னா R வந்து ரெண்டுக்குள்ள தூரம். சரியா? இது வந்து விசைக்கு போடும்போது. இப்ப இது மின் புலமுக்கு எந்த லெட்டர் வச்சு நம்ம இங்கிலீஷ்ல எந்த லெட்டர் வச்சு போடணும்னா E தான் வந்து மின் புலம். இந்த மின் புலம் வந்து E = என்னன்னு போடணும்னா F divided by F வகுத்தல்னா Q0. ஏன்னா இதான் வந்து சோதனை மின் துகள் வச்சிருக்கோம். இந்த ரெண்டு துகள் தான். இப்ப நமக்கு வந்து வேற கலர்ல ஒன்று கொடுப்போம். இதுதான் சோதனை மின் துகள். இந்த சோதனை மின் துகளோட மின்னூட்டம் அந்த மின் சுமைன்னு சொல்லலாம். அந்த மின் சுமையால நம்ம அதை வகுக்கும் போது என்ன செய்யணும்னா நமக்கு வந்து மின் புலம் வந்து கிடைக்கும். அப்படின்னா என்ன சொல்லணும்? E இந்த F நமக்கு ஏற்கனவே வந்து தெரியும். என்ன தெரியும்? Q0 போட்டிருக்கோமா? பை R2 வேற போட்டிருக்கோம். இப்போ வந்து F by Q0, அதனால Q0ல வகுக்கணும். வகுக்கும்போது என்ன ஆயிரும்? K Q by R2. இந்த Q0வும் இந்த Q0வும் என்ன செய்யும்? கட் ஆயிடும். இப்போ K Q by R2. இதுதான் வந்து என்னது? மின் புலம். சரியா? இப்போ வந்து மின் விசை படிச்சிருக்கோம். இப்போ வந்து மின் புலம் வந்து படிச்சிருக்கோம். ரைட்டா? இப்போ வந்து மின் புலத்துல அதோட திசை இதுவும் ஒரு வெக்டார் அளவு தான். ஏன்னா மின் விசைக்கு வந்து உனக்கு வந்து மின் விசை ஒரு வெக்டார் அளவா இருந்துச்சுன்னா மின் புலமும் என்னது? ஒரு வெக்டார் அளவு தான் இருக்கும். சரியா? இதுக்கு எண் மதிப்பும் இருக்கும், அதே மாதிரி திசையும் இருக்கும். எண் மதிப்பு வந்து திசை ரெண்டு சேர்ந்து இருந்தா வெக்டார். எண் மதிப்பு மட்டும் இருந்தா அது பேர் என்னது? எண் மதிப்பு மட்டும் இருந்தா ஸ்கேலார். ரைட், வெரி குட், ஸ்கேலார். எண் மதிப்பு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்கேலார். இது வந்து எண் மதிப்பு திசை ரெண்டுமே இருக்கு. சரியா? இப்ப வந்து மின் புலம் இருக்குல்ல, மின் புலத்துல நமக்கு வந்து ரெண்டு வகை இருக்கு. மின் புலம் மின் புலத்துல நமக்கு வந்து சீரான மின் புலம், சீரற்ற மின் புலம். சரியா? சீரான அடுத்தது சீரற்ற ரெண்டு மின் புலம் இருக்கு. இந்த சீரான சீரற்ற அது பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மின் புலத்துல வந்து
அந்த இப்போ வந்து மின்புலம் இப்படி இப்போ வந்து ஒரு Q அப்படின்னு இருக்கு அப்படின்னா இங்க வந்து Q0, இது வந்து Q0. அந்த Q வந்து நேர்மின் சுமையுடையதா இருந்துச்சு அப்படின்னா இந்த மின்புலத்தோட திசை வந்து வெளிப்பக்கமா இருக்கும். ஈவோட திசை வந்து வெளிப்பக்கமா இருக்கும். புரியுதா? சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதுல வந்து மின்புலம் வந்து நேர்மின் சுமை, அது வந்து நேர்மின் சுமையா இருந்துச்சு அப்படின்னா இந்த இது வந்து என்னது சோதனை மின்துகள். இந்த Q0ங்கிறது சோதனை மின்துகள். உனக்கு நல்லா போறேன். இது வந்து சோதனை மின்துகள். Q1 அப்படிங்கிறது சோதனை மின்துகள். இதான் வந்து இரண்டு கடையில உள்ள தூரம். ரெண்டுக்கு இடப்பட்ட விசை வந்து F, அதான் மின் விசை. மின் புலம் வந்து எந்த திசையில இருக்கும் அப்படின்னா வெளிப்பக்கமா இருக்கும். வெளிப்பக்கமா இருக்கும். இந்த திசையில இருக்கும். Q0க்கு வெளிப்பக்கமா இருக்கும். இதே வந்து இங்க உள்ளது வந்து எதிர்மின் சுமையா இருக்கு. எதிர்மின் சுமை இது வந்து எதிர்மின் சுமை உள்ளதா இருந்துச்சு அப்படின்னா இந்த சோதனை வந்து சோதனை மின்துகள் Q0 இருந்துச்சுன்னா இந்த தூரம் வந்து R தான். ஆனா இங்க வந்து மின் புலம் எப்படி இருக்கும்? உள்பக்கமா இருக்கும். உள்பக்கமா இருக்கும். இதுதான் இதுக்குள்ள வித்தியாசம். எனக்கு வந்து முதல்ல தெரிஞ்சு வரணும். சரியா? இது வந்து எதிர்மின் சுமை. எதிர்மின் சுமையா இருக்கும்போது மின் புலம் வந்து உள்பக்கமா இருக்கும். இதாவது வந்து நேர்மின் சுமையா இருக்கும்போது என்ன திசை, எதிர்மின் சுமையா இருக்கும்போது என்ன திசை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மின்புலத்துல ரெண்டு வகை: சீரான மின்புலம், சீரற்ற மின்புலம். சீரான மின்புலம் அப்படின்னா நம்ம சீரான மின்புலத்துக்கு எண் மதிப்பு வந்து நிறைய மின்புலம் வந்து இப்ப நிறைய கோடு வரையணும்னு வச்சுக்கோங்க. மின்புலம் வரைஞ்சோம்னா எண் மதிப்பும் அந்த எண் மதிப்பு அதோட அளவு அப்படின்னு அர்த்தம். சரியா? எண் மதிப்புனா அதோட அளவு. எண் மதிப்பும் திசையும் எப்பவுமே மாறாத எண்ணா இருந்தா அது வந்து சீரான அர்த்தம். ஆனா ஒரே அளவுல இருக்கணும், ஒரே திசையிலையும் இருக்கும். ஒரே அளவு அது மாதிரி ஒரே திசை இருக்குன்னா ஒரே அளவுல இருக்கணும். ஆனா இது பேர் தான் சீரான மின்புலம். ஒரே அளவுல இருக்கா? சரி, ஒரே அளவுல இருக்கிற மாதிரி நீங்க வந்து என்ன செய்யணும்? வரைஞ்சுக்கணும். இது வந்து சீரான ஒரே அளவுல இருக்கணும். சீரற்ற அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீரற்ற மின்புலம் அப்படின்னா எண் மதிப்பு ஒரே மாதிரி இருக்காது. ஒண்ணு சின்னதாகவும் ஒண்ணு பெருசா இருக்கும், ஒண்ணு சின்னதா இருக்கும், ஒண்ணு பெருசா இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து சீரற்ற. எண் மதிப்புலையும் மாறுதல் இருக்கும். அது மாதிரி திசையிலையும் மாறுதல் இருக்கும். ஒரு புலத்தோட திசை இந்த பக்கம் இருக்கும், ஒரு புலத்துக்கு இந்த பக்கம், அதுக்கு இப்படி எந்த சைடாவும் இருக்கும். அது வந்து சீரான எண் மதிப்பும் திசையும் இருந்தா, ஒரே மாறான எண் மதிப்பும் திசையும் இருந்தா அது சீரான மின்புலம். மாறக்கூடிய எண் மதிப்பும் சீரான திசையும் இருக்கலாம். ஒண்ணு எண் மதிப்பு மாறலாம் அல்லது திசை மாறலாம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன செய்யும்? சீரற்ற மின்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதாப்போ? இப்போ வந்து உனக்கு ஒரு கணக்கு போடுவோம். அதுல வந்து இந்த கணக்கீடு வந்து மின்புலத்தை வந்து மின்புலம் கணக்கீடு. இந்த கணக்கு தான் உனக்கு வந்து நிறைய வரும். இது வந்து இந்த நிலை மின்னியல் இந்த பாடத்தை பொறுத்த மட்டும் உனக்கு வந்து கணக்கீடு தான் ரொம்ப இருக்கும். மின் விசை கண்டுபிடிக்கிறது, அடுத்து மின் புலம் வந்து கண்டுபிடிக்கிறது. இப்ப இதுல வந்து என்ன செய்யறோம்னா ஒரு நேர்மின் விசை, நேர்மின் துகள் இருக்கு. இது வந்து Qன்னு வச்சுக்கிறோம். இது வந்து நேர்மின் துகள். இது வந்து ஒரு 2 மீட்டர் தூரத்துல ஒரு புள்ளி இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து ஒரு 4 மீட்டர் தூரத்துல Q இன்னொரு புள்ளி இருக்கு.
சரியா? இங்க வந்து இந்த Qவோட மதிப்பு என்ன அப்படின்னா 1 மைக்ரோ கூலும். இது வந்து எப்பவுமே மைக்ரோ கூலும் அளவு தான் இருக்கும். சரியா? அப்போ வந்து 1 கூலும் வச்சு நீ மின் விசை கண்டுபிடிச்சுன்னா பல மடங்கு பெருசா இருக்கும் அந்த மின் விசை. அந்த உயிர்ப்பு விசையை விட பல மடங்கு பெருசா இருக்கும். அதனால எல்லாமே மைக்ரோ கூலும் வச்சுதான் உனக்கு வந்து பண்ணிப்பாங்க எல்லாமே. சரியா? இப்போ வந்து Qவோட மதிப்பு வந்து 1 மைக்ரோ கூலும். இங்க வந்து 2 மீட்டர்ல இருக்கு, இங்க வந்து 4 மீட்டர்ல இருக்கு. இப்ப இந்த மின் புலத்துக்கு வந்து நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா E = K Q/R². சரியா? வகுத்தல் R². K வந்து உனக்கு வந்து தெரியும் 9 × 10⁹. Q வந்து 1 மைக்ரோ கூலும். 1 மைக்ரோ கூலும் டிவைடட் பை இது வந்து R வந்து 2 ஸ்கொயர், R வந்து 2 ஸ்கொயர். சரியா? இது வந்து மீட்டர்ல இருக்கு. மைக்ரோ கூலும்னால என்ன செய்யணும்? இங்க 10 பவர் சொல்லுங்க பார்ப்போம். 10 எத்தனை அடுக்கு வந்த மைக்ரோ கூலும்? 10 எத்தனை அடுக்கு? -6. சரியா? -6 தான் உங்களுக்கு வந்து மைக்ரோ கூலும். புரியுதாப்பா? இது வந்து E. இப்ப E = என்ன செய்யலாம்? அந்த 9 - 6 சேரும்போது என்னவாயிரும்? 9 - 6 சேர்ந்துச்சுன்னா 3. 3. வெரி குட். 3. இப்போ வந்து 10 பவர் 3 ஆயிரும். இங்க 1 நமக்கு தவிர 2 ஸ்கொயர் என்னது? 2 ஸ்கொயர் என்னதுப்பா? 4. இப்போ வந்து 9 4ஆல வகுக்கணும். 4ஆல வகுக்கும்போது என்ன வரும்? 2 2 புள்ளி மீதி 1 இருக்குமா? ஒரு 2 3 ஒரு வரும். சரியா? 10⁻3 10 3 அடுக்கு. இதான் ஈயோட வேல்யூ. இப்போ வந்து நீ சாதாரணமா கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி நீ இதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கணும். இது வந்து இது Q தான், ஸ்மால் Q, சின்ன Q. இது Qங்கிற பாயிண்ட்ல நம்ம கண்டுபிடிக்கோம் அப்படின்னா E வந்து எப்படி இருக்கும்? E = அதே மாதிரிதான் 9 × 10⁻9 அடுக்கு 1 × 10⁻⁻6. இந்த இதுக்கு தான் கண்டுபிடிக்கிறோம். இந்த மின் துகள் இங்க இருக்கு. இந்த மின் துகளால உணரப்படும் மின் புலம் எந்தெந்த பாயிண்ட்ல எந்தெந்த புள்ளி நீங்க Pங்கிற புள்ளியில உணரப்படுது. அதே மாதிரி இந்த Qல Pல உணரப்படும் மின் புலம் வந்து இந்த மதிப்பு. சரியா? இப்ப Qல உணரப்படும் போது இந்த இது மட்டும் மாறும். இந்த மாதிரி வந்து 4 ஸ்கொயர் ஆகும். சரியா? 4 ஸ்கொயர்னா இது வந்து 9 அதே மாதிரி 10 3 அடுக்கு ஆயிரும். இங்க வந்து என்ன செய்யறோம்? 4 × 4 16. அடுத்து நீ இதை வகுத்து போடணும். சரியா? இது வகுத்து போடும்போது என்ன வரும்? என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 0.6 பக்கத்துல வரும். 6க்கு கொஞ்சம் குறையாத வரும். 0.5. சரியா? ஒரு 10 3 அடுக்கு வரும். இப்படி வந்து இது வந்து திசையை வந்து உள்ள சேர்க்காம என்ன செய்வோம்? எண் மதிப்பு மட்டும் வச்சு நம்ம போறோம். புரியுதா? இது இதே மாதிரியே இன்னொரு இது சொல்ற மாதிரி திசையை வந்து இதுலயும் மின் புலம் தான் கண்டுபிடிக்க போறோம். மின் புலம் கண்டுபிடிக்கிறோம். ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த இது மாதிரிதான் வரும். இதுல வந்து என்னன்னா அப்போ நேர்மின் துகள் போட்டோம். இப்ப எதிர்மின் துகள் மைனஸ் உள்ளது. அதே மாதிரி இது வந்து ஆதிப்புள்ளி. இதை வந்து நீங்க ஆதிப்புள்ளின்னு சொல்லுவீங்கன்னா இந்த ஆதிப்புள்ளியில அதே மாதிரி இருக்கு. ஆனா இங்க வந்து மைனஸ் இருக்கு. மைனஸ் மின் துகள். அது வந்து எதிர்மின் துகள். இது வந்து எதிர்மின் துகள். இது வந்து Q. இதோட மதிப்பு வந்து 1 மைக்ரோ கூலும். எதிர்மின் துகள். இப்ப இந்த எதிர்மின் துகள் அதே மாதிரியே என்ன செய்யுது? இங்க வந்து 2 மீட்டரு. அது மாதிரி இங்க வந்து Q, இங்க வந்து 4 மீட்டர். அப்படின்னா நீ முதல்ல கணக்கு போட்டல அதே மாதிரிதான் வரும். இந்த இடத்துல இதே மாதிரிதான். இந்த E வந்து 2.23 வந்துச்சு. அது E வந்து நம்ம கால்குலேஷன் போடும்போது கணக்கு போடும்போது என்ன இருந்துச்சுன்னா E = K Q/R² போடும்போது அதேதான் 9 ×
அது 9 இன்ட்டு 10 9 அடுக்கு இன்ட்டு 1 இன்ட்டு 10 மைனஸ் 6 அடுக்கு அது போட்டுட்டு கீழே வந்து 2 ஸ்கொயர் அது 2 2 அது போட்டோம். போடும்போது நமக்கு என்ன இருந்துச்சுன்னா 2.3 இன்ட்டு 10 3 எடுத்து வந்துச்சு. இப்போ நீ உனக்கு மைனஸ் இருக்கனால என்ன செய்யும் அப்படின்னா இங்க வந்து ஒரு மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் சரியா, இந்த மைனஸ் வேலை போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த மைனஸ் போடாமலையும் என்ன செய்யலாம், இது பிளஸ்னே வச்சுக்கலாம். ஏன்னா மின் புலம் தான், அதனால வந்து பிளஸ்னே போட்டுக்கலாம். இப்போ நீ இந்த டைரக்ஷனை திசை வந்து குறிக்கும் போது மட்டும்தான் நீ என்ன செய்யணும்னா முன்னாடி வந்து மைனஸ் போடணும். இப்போ இந்த திசையை குறிக்கிறதுக்கு நீ இப்போ இந்த திசையை வச்சு போடணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இங்க வந்து எக்ஸ் இந்த எக்ஸ் திசையில இருக்கிறத நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. எக்ஸ் திசைனா ஐ அப்படின்னு போடுவோம். போட்டுருக்கீங்களா அதுக்கு முன்னாடி ஐ. அது மாதிரி இங்க ஒய் திசையில இருந்துச்சு அப்படின்னா என்ன போடுவோம் சொல்லுங்க பார்ப்போம். ஒய் திசைக்கு சொல்லுங்க. ஒய் திசை ஜே, இது ஐ ஜே அப்படின்னு போடணும். அப்ப இங்க போடும்போது இந்த திசையை குறிக்கும் போது இங்க என்ன செய்யணும், இங்க வந்து ஐ ஐன்னு போடணும். அது மாதிரி இங்க வரும்போது என்ன வரும் உனக்கு, இங்க வந்து ஐ வெக்டார் அப்படின்னு சொல்லி போடணும். ஐ கேப் அப்படின்னு சொல்லலாம். ஐ அந்த திசைக்கு. இப்ப இங்க வந்து ஒய், இங்க ஒய் கண்டுபிடிக்கும் போது என்ன செய்யணும், அதுவும் வந்து நேர் திசை தான். இந்த பிளஸ் ஒய் தான். இது வந்து பிளஸ் ஒய், இது பிளஸ் எக்ஸ். அதனால இது எல்லாமே என்ன வரும், இது பிளஸ்ல தான் இருக்கும். இது வந்து பிளஸ்ல தான் இருக்கும். இன்னும் திசையை போடும்போது பிளஸ் இருக்கும். சரியா, இது வந்து பிளஸ். ஏன்னா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் திசையில இருக்கு, இது பிளஸ் ஒய் திசையில இருக்கு. நம்ம பிளஸ் ஒய் திசைக்கு நம்ம ஏற்கனவே நம்ம வெறும் எண் மதிப்பு மட்டும் கணக்கீடு போட்டோம்ல, 0.5 இன்ட்டு 13 இருக்கு. இது போடும்போது இப்போ ஒய் திசைக்கு அதுவும் வந்து என்னது பிளஸ் தான். அதனால பிளஸ்ஸே வச்சுக்கலாம். ரைட்டா. இப்போ அதே மாதிரி இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ வந்து திசைக்கு வந்து இப்போ இங்க வந்து அதுக்கு ஒரு இதை நம்ம போடுவோம். இங்க வந்து ஒரு மின் துகள் இருக்கு Q1 மைக்ரோ கூலும். மைக்ரோ கூலும்ல இங்க வந்து 2 சென்டிமீட்டர் அல்லது 2 மீட்டர். இங்க வந்து ஒரு பாயிண்ட் வந்து பிங்கிற பாயிண்ட் இருக்கு. இங்க வந்து பிங்கிற பாயிண்ட் இருக்கு. அதே இது மைனஸ் எக்ஸ் திசையில இங்க வந்து ஒரு 4 மீட்டர்ல கியூங்கிற பாயிண்ட் இருக்கு. அப்படி நீ போடும்போது என்ன செய்யணும் அப்படின்னா முதல் இதுக்கு வந்து இந்த 1 மைக்ரோ கூலும்க்கு பிளஸ் எக்ஸ் திசையில உள்ளத முதல் வந்து நீ வந்து என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். மின் புலம் கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு கியூ பை பி ஐ பிளஸ் இதே மாதிரி இது கே இன்ட்டு கியூ பை இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர் ஸ்கொயர் வச்சிருக்கோமா, அதனால பி பாயிண்ட்டுக்கு ஆர் ஸ்கொயர்னால இங்க வந்து என்ன, இங்க வந்து ஆர் பின்னு போட்டுக்கிறோம். ஆர் பி ஸ்கொயர் அதோட தொலைவு ஆர்பி, பியோட தொலைவு ஆர்பி ஸ்கொயர். இங்க வந்து இந்த கியூங்கிற பாயிண்ட், அதனால கியூவோட தொலைவு, அதனால ஆர்பி ஸ்கொயர். இங்க ஜே ஜே இங்கேயும் ஐ தான். ஏன்னா இது வந்து மைனஸ் எக்ஸ், அதனால வந்து மைனஸ் ஐ அப்படின்னு போடணும். சரியா, மைனஸ் ஐ. இது வந்து மைனஸ் ஐ. கரெக்டா. இப்படிதான் என்ன செய்யணும், வெக்டார் அளவு கண்டுபிடிக்கும் போது மின் புலம் வந்து இது மாதிரி ஒரு கணக்குகள்லாம் நிறைய வரும். ஆனா இங்க நீ அப்போ அதே மாதிரி என்ன செய்யணும், 9 இன்ட்டு 10 9 இருக்கு. அப்புறம் கியூவோட வேல்யூ வந்து என்னன்னா இங்க 1 மைக்ரோ கூலும், 1 இன்ட்டு 10 மைனஸ் 6 இருக்கு டிவைடட் பை இங்க வந்து 2 ஸ்கொயர் ஐ அப்படின்னு போடணும். அதே மாதிரி இங்க போடும்போது மைனஸ் ஜேனால மைனஸ் போடணும். மைனஸ் 9 இன்ட்டு 10 9 இருக்கு 1 இன்ட்டு மைனஸ் 6. இங்க வந்து என்ன தொலைவு போட்டுருக்கோம் 4, அதனால 4 ஸ்கொயர் இன்ட்டு ஐ அப்படின்னு போடணும். சரியா, இதுக்கு என்ன மதிப்போ இதை கண்டுபிடிச்சு எழுதணும். இது அதுல இருந்து இந்த மதிப்பை கழிச்சிடணும். சரியா, இதான் வந்து என்னன்னா திசையோட சேர்த்து இந்த மின் புலம் வந்து கணக்கீடு செய்யறது. அதே மாதிரி இப்போ இந்த ஒய் திசையில ஒரு மின் துகள் இருக்குன்னு வச்சுக்கோ. இது வந்து இதுவும் ஒரு 2 சென்டிமீட்டர்ல இது வந்து 2 மீட்டர் கொடுப்போம் ஏன்னு வச்சுக்கிறோம். ஒய் திசையில 2 சென்டிமீட்டர்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஜே இதோட சேர்த்து போடணும். அப்படின்னா இங்க வந்து பிளஸ் ஒய் திசை, பிளஸ் ஒய். இந்த சைடு கீழே போட்டாதான் இது வந்து உனக்கு மைனஸ் ஒய்.
ஆனா பிளஸ் ஒய்னால என்ன செய்யணும், பிளஸ் தான் வரும். சரியாப்பா, இது வந்து பிளஸ் ஒய் போட்டிருக்கோம். அதனால நம்ம என்ன செய்ய போறோம், இது வந்து இதோடய சேர்த்து மொத்தமா இப்போ வந்து உனக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு எக்ஸ் ஆக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் 4 திசையிலையும் உனக்கு துகள்கள் கொடுத்துருப்பாங்க, மின் துகள்கள் கொடுத்து அதோட மொத்த மின் புலத்தை கணக்கிடுக அப்படின்னு உனக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ. மொத்த மின் புலத்தை கணக்கிடுக அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ என்ன செய்யணும், ஒரே சூத்திரம் தான் எல்லாத்துக்குமே கே கியூ பை ஆர் ஸ்கொயர் தான். அதாவது இந்த புள்ளியில இருந்து அந்த மின் துகள் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு. இப்ப இந்த இங்க பாத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு வந்து வேற கலர்ல கொடுப்போம். நம்ம இங்க பார்த்தா அப்படின்னா இங்க வந்து உனக்கு 2 துகள் இருக்கா, ஒரு துகள் இருக்கு. பிங்கிற புள்ளியில இருந்து இந்த துகள்னால அறியப்படும் மின்புலம் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், இந்த கியூ நமக்கு கொடுத்துட்டாங்க. அது வந்து 1 × 10⁻⁶ அப்படின்னு போட்டுட்டோம். இங்க வந்து தொலைவு வந்து 2, அதனால அதை போட்டாச்சு. எக்ஸ் ஆக்சிஸ்னால எக்ஸ் திசைனால இங்க வந்து ஐ அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த பக்கம் பிளஸ் ஒய்னால என்ன செய்யணும், பிளஸ் அடுத்தால இந்த பக்கம் எடுத்துருக்கோம். இந்த பக்கம் வந்து மைனஸ் எக்ஸ் திசை. சரியா, இந்த மைனஸ் எக்ஸ் திசைனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இங்க ஒரு மைனஸ் போட்டோம். ஆனா இதுக்கு வந்து ஐ தான், இங்கேயும் ஐ தான், இங்கேயும் ஐ தான். இப்போ இந்த பக்கம் மேல ஒய் திசையில எடுத்தோம்னா இது வந்து பிளஸ் ஒய் திசை. இதுலயும் 2 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால என்ன செய்வோம், 9 × 10⁹ எடுத்து 1 × 10⁻⁶ எடுத்து வகுத்தல் இங்க வந்து 2 மீட்டர் எல்லாமே மீட்டர்ல வச்சுக்கணும்பா. சென்டிமீட்டரா இருந்துச்சுன்னா நீ மீட்டரா வந்து கன்வெர்ட் பண்ணணும். அவங்க உனக்கு என்ன கொடுப்பாங்களோ இப்போ வந்து சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டரா மாத்துறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க வைப்போம். யாராவது சொல்லு, சென்டிமீட்டர் இருக்காங்க, சென்டிமீட்டர். சரியா, அந்த சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டரா மாத்தணும். அதுக்கு என்ன செய்யணும், அப்புறம் மில்லி மீட்டர்ல இருந்து 100 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் தான் ஒரு மீட்டர். சரியாப்பா, அதே மாதிரி மில்லி மீட்டர்னா மில்லிமீட்டர் சொல்லுங்க வைப்போம். மில்லிமீட்டர்னா 1000. சரியா, 100 சென்டிமீட்டர் தான் ஒரு மீட்டர். அது மாதிரி 1000 மில்லிமீட்டர் தான் ஒரு மீட்டர். அப்படிங்கும்போது சென்டிமீட்டரை மீட்டரா மாத்தணும் அப்படின்னா இப்போ வந்து 1 சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர் சொல்லுங்க பார்ப்போம். 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் சிக்கல் என்னது, 1 சென்டிமீட்டர் எவ்வளவு மீட்டர் என்ன செய்வாரு இந்த சைடு போகும்போது. அது மாதிரி 1 மில்லிமீட்டர்னா எவ்வளவு மீட்டர். இந்த 100 வலது பக்கம் போச்சுன்னா என்ன செய்யும், 100 சென்டிமீட்டர் 0.01. அதோட ரொம்ப சிம்பிளா ஈஸியா போடணும்னா 10⁻⁻2 அப்படின்னு போடணும். சரியா, 10⁻2 அடுக்கு. இங்க இப்ப மில்லிமீட்டருக்கு என்ன போடுவீங்க, 10⁻3. சரியா, -3ன்னு சொல்லி அதை மாத்திக்கிறோம், 10⁻3. அது மாதிரி கிராமம் வந்து கிலோகிராம மாத்துறது. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையா உள்ளதுன்னா அதெல்லாம் வந்து நீங்க வந்து +1லயே படிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி அடிப்படை அளவுகள் எல்லாம் படிச்சிருக்கீங்க. அதெல்லாம் வந்து அதில் படிச்சு வச்சுக்கணும். சரியா, அதெல்லாம் படிச்சுட்டாதான் உனக்கு வந்து இயற்பியல் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இயற்பியல் வந்து உனக்கு படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த அழகு தான் ரொம்ப முக்கியம். இயற்பியல் வந்து நீ அழகோட தான் எழுதணும். சரியா, இதுல வந்து 2 ஸ்கொயர் 2 மீட்டர் போட்டதுனால நம்ம வந்து அதை வந்து மாத்தலாம் வேண்டாம். அவங்க சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் கொடுத்தாதான் நம்ம மாத்தணும். ஆனா இங்க வந்து எக்ஸ் திசையில இருந்தனால ஐன்னு போட்டோம். இங்க வந்து ஒய் திசையில இருக்கனால ஜேன்னு போடும். சரியா, ஜேன்னு போட்டு இதோட மதிப்பு இந்த இடத்துல இதோட மதிப்பை நீ வந்து என்ன செஞ்சுக்கணும், கண்டுபிடிச்சிக்கணும். இதோட மதிப்பை கண்டுபிடிச்சு எவ்வளவு வருதுன்னு பார்த்து போடணும். நம்ம இதோட மதிப்பெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த ஒய் திசையில இங்க இப்படி இருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து என்ன செய்யணும், இதே மாதிரி இங்க ஒரு புள்ளி பீன்னு வச்சுக்கிறோம். இந்த பீங்கிற புள்ளி வந்து 4 மீட்டர் தொலைவில் இருக்கு அப்படின்னா இங்க வந்து உனக்கு மைனஸ் இந்த கியூ இருக்குல்ல, கியூ வந்து மைனஸா இருந்தாலும் பிளஸ்ஸா இருந்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு வந்து எண் இருக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அது மைனஸா இருந்துச்சுன்னா முன்னாடி வந்து மைனஸ் போட்டாலும் ஒண்ணுதான் போடாட்டாலும் ஒண்ணுதான். அந்த கடைசியா விடை வரும்ல அதுல வந்து நீ மைனஸ் மதிப்பு போட்டாலும் ஒண்ணுதான், பிளஸ் வருவாங்க. அந்த திசை கொடுக்கும்போது நீ மொத்தமா வந்து மொத்த மின்புலம் கணக்கிடுக அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீ வந்து என்ன செய்யணும், பிளஸ் எக்ஸ் திசைனா
ஐ போட்டுக்கிறணும். மைனஸ் எக்ஸ் திசைனா என்ன செய்யணும், மைனஸ் ஐ போடணும். அது மாதிரி பிளஸ் ஒய்னா பிளஸ் ஜே போடணும். மைனஸ்னா மைனஸ் ஒய், மைனஸ் ஒய் ஆக்சிஸ்னா மைனஸ் ஜே போடணும். இதுக்குள்ள ஒரு மைனஸ் போடணும். அது மாதிரி போட்டு நீ என்ன செய்யணும், உனக்கு எல்லாமே கணக்கிட புரியணும். சரியா? இதுலயும் மேல் பொருள்கள் தத்துவம் எப்படி வந்து விசையில மேல் பொருட்கள் தத்துவம் இருக்கோ அதே மாதிரி மின் புலத்திலையும் என்ன செய்யுது, மேல் பொருந்துதல் தத்துவம். மின் புலத்துல மேல் பொருந்துதல், இங்கிலீஷ்ல வந்து சூப்பர் பொசிஷன் தியரம். மேல் பொருந்துதல் அதாவது ஒண்ணுக்கு மேற்பட்ட இது விசை இருந்தாலும் சரி, மின் புலம் இருந்தாலும் சரி, நீ என்ன செய்யணும், உனக்கு எல்லாம் இப்ப எப்படி இந்த 4 கண்டுபிடிச்சோம்ல அது மாதிரி நிறைய கொடுத்தாலும் உனக்கு வந்து என்ன செய்யணும், கண்டுபிடிக்க தெரியணும். ஆனா மொத்த மதிப்பு வந்து என்னவா இருக்கும், சுழித்தன்மை கொண்ட நியூட்ரலா இருக்கும். ஏன்னா அது மொத்த எப்பவுமே நம்ம உலகத்துல வந்து உள்ள புவியோட மேற்பட்ட உள்ள எல்லா பொருளுமே நியூட்ரல்னா என்னது, சம மின் சுமை கொண்டதா இருக்கும். சரியா? அவங்க வந்து எதிர்மின் சுமையோ நேர்மின் சுமையோ இருந்தாலும் மொத்தமா நீ பார்க்கும்போது அது வந்து சுழித்தன்மை கொண்டதா இருக்கும். சரியா? ஜீரோவா பூஜ்ஜியமா இருக்கும். பிளஸ்லயோ மைனஸ்லயோ எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. பூஜ்ஜியமா தான் இருக்கும். அதோட மொத்த கூட்டுகள் தொகை வந்து பூஜ்ஜியமா இருக்கும். அது மாதிரி எதிரி மின்புலத்திலையும் இப்ப நீ வந்து E1N அப்படின்னால இ டோட்டல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இ டோட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மாதிரி இது முன்னாடி நம்ம பார்த்தோம்னா விசைக்கு பார்த்த மாதிரியே E12, E13, E14, E15 இது மாதிரி போயிட்டே இருக்கும். E1N அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து உனக்கு ஏற்கனவே தெரியும் E1னா என்ன சொல்லியிருக்கோம், A into Q by R1 square அப்படின்னு சொல்லணும். Q1 வச்சுக்கணும். அது மாதிரி E2னா A Q2 by R2 square. அது மாதிரி E3 அப்படின்னா K Q3 by R3 square. என்ன R3 R1 R2ன்றதுன்னா என்னது, அந்த Q அந்த ரெண்டு இதுக்கு இடையில உள்ள தூரம். இந்த Q இது வந்து ஆக்சுவலா வந்து Qன்னு வச்சுக்கிறோம். இந்த Q1ங்கிற துகள் வந்து Q துகள்ல இருந்து அறியப்படுற என்னது மின் புலம் தான் இந்த இது E1. ரைட்டா? அது மாதிரி Q2, அது மாதிரி Q3, அப்புறம் Q4. சரியா? இது மாதிரி வந்து என்ன செய்யும், இது போய்கிட்டே இருக்கும் நிறைய. அதுதான் நம்ம வந்து லாஸ்ட்ல கடைசி என்ன சொல்றோம்னா இ டோட்டல், மொத்த மதிப்பு. இ டோட்டல் வந்து என்ன சொல்லுவோம், K இன்ட்டு Q1 by R1 ஸ்கொயர். இல்லை இதுக்கு வந்து நீ ஏதாவது திசையும் பிரிக்கணும் அப்படின்னா R1 போட்டு இங்க ஒரு வெக்டார் அளவு போடணும். அது மாதிரி Q2 by R2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு R2 அப்படின்னு போட்டு ஒரு வெக்டார் அளவு. அது மாதிரி Q3 by R3 ஸ்கொயர் அப்படின்னு போட்டு லாஸ்ட்ல என்ன வந்துடும், Qn by Rn ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இங்க வந்து வெக்டார் அளவு ஒன்று போட்டுட்டே வரணும், வெக்டார் அளவு. சரியா? இங்க வெக்டார் அளவு போடுவோம். இங்க வந்து Rn ஸ்கொயர். சரியா? இப்பதான் நீ வந்து என்ன சொல்ல மேல் பொருள்படி நீ வந்து எல்லா எத்தனை உனக்கு கொடுத்துருந்தாலும் நீ வந்து திசையும் சேர்த்து சரியா கணக்கு போடும். இதுல வந்து உனக்கு நேர்மின் துகளா இருந்துச்சு அப்படின்னா இந்த மின் புலம் நம்ம ஏற்கனவே சொன்னபடி என்ன செய்யும், வெளிப்பக்கமா போகும். சரியா? நேர்மின் துகள்னா அதோட மின்புலத்தோட திசை வந்து எப்படி இருக்கும், வெளிப்பக்கமா இருக்கும். இப்ப இதே இது வந்து எதிர்மின் துகளா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து எதிர்மின் துகள் மைனஸா இருந்துச்சுன்னா அதோட மின் புலம் உள்பக்கமா இருக்கும். சரியா? நீ வந்து பிசிக்ஸ் மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது. நீ பிசிக்ஸை வந்து நல்லா படிச்சுன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும். பிசிக்ஸ் எனக்கெல்லாம் பிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். சரியா? அது மாதிரி நீ நல்லா படிச்சனா உனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். பிசிக்ஸ் தான் இன்னைக்கு வந்து உள்பக்கமா போகும். இப்போ இப்படி ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோ, நேர்மின் துகளும் இருக்கு, அப்படி எதிர்மின் துகளும் இருக்கு. அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா நம்ம இந்த காந்தத்துக்கு வரைவால மின் புலம் அதே மாதிரிதான் நேர்மின் துகள்ல இருந்து வெளிப்பக்கமா போய் எதிர்மின் துகத்துக்கு உள்பக்கமா வந்துடும். இப்படி போறோம், நேர்மின் துகள் எதிர்மின் துகள் அப்படின்னு இருந்துச்சுன்னா உனக்கு வந்து மின் புலம் வந்து இப்படி தரும். சரியாப்பா?
இந்த காந்தத்துக்கு சவுத் போல் டு நார்த் போல் அது போடுவோம்ல, சவுத்துல இருந்து நார்த் போடுவோம். அதே மாதிரியே இருக்கு. நேர் மின் துகள்ல இருந்து இது எதிர் மின் துகள் அப்படி போயிட்டே இருக்கும். இது பேர் தான் மின் புலம். மின் புலம் புரியுதா எல்லாருக்கும்? இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்னா மின் இணை அப்படின்னு படிச்சிருக்கீங்களா? மின் இணை அல்லது மின் இரட்டை அப்படின்னு சொல்லலாம். மின் இணை அல்லது மின் இரட்டை. தமிழ்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து டைபோல் அப்படின்னு சொல்லுவாங்க. மின் இணை 3 சொல்லி 2 சொல்லி மின் இணை மின் இணை அல்லது மின் இரட்டை. சரியா? மின் இணை அல்லது மின் இரட்டை அப்படின்னா அது சமமான 2 இந்த சமமான 2 மின் துகள்கள். சரியா? சமமான Q1 Q2 ரெண்டுமே Q வச்சுக்கிறோம். அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். இதுவும் Q தான், இதுவும் Q தான். சரியா? 2 மின் துகள்களை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு குறிப்பிட்ட தூரத்துல அந்த தூரத்துக்கு வந்து ஏன்னு வச்சுக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட தூரத்துல பிரிச்சு வச்சிருக்கோம். இந்த 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 அமைப்பு பேர் தான் மின் இணை. சரியா? 2 மின் துகள்கள் வந்து எப்பவுமே வந்து இப்போ வந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டா அப்படின்னா ஹைட்ரஜனோட புரோட்டானும் எலக்ட்ரானும் வந்து எலக்ட்ரானுக்கும் ஒரே சென்டர் இருக்காது, ஒரே நடு மையம் வந்து இருக்காது. எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் அது கொஞ்சம் விலகியே தான் இருக்கும். அப்ப அது அப்படி விலகி இருக்கிறது தான் மின் இரட்டை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்படி இருக்குன்னா பிளஸ் வந்து இங்க இருக்கும், மைனஸ் வந்து இங்க இருக்கும். ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒரு தூரம் வந்து இருக்கும் எப்பவுமே. அது பேர் தான் மின் இணை. Q வந்து Qங்கிறது ஒரு சார்ஜ், ஒரு மின் துகள். Qங்கிறது இன்னொரு மின் துகள். இந்த 2 மின் துகளும் என்ன செய்யுது, ஒரு 2க்கு இடைப்பட்ட தூரம் வந்து ஏன்னு வச்சிருக்கோம். 2க்கு ஏ அல்லது ஆர் இதெல்லாம் வச்சுக்கலாம். 2 இந்த அமைப்பு பேர் தான் மின் இணை. இதுல வந்து மின் இணை திருப்பு திறன் வந்து இங்கிலீஷ்ல வந்து டைபோல் மொமெண்ட் அப்படின்னு மின் இணை திருப்பு திறன். மின் இணை திருப்பு திறன். மின் இணை திருப்பு திறன் வந்து இதுல வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது உனக்கு பூரா நிறைய, அதுலயும் கணக்கீடு நிறைய, அது மின் விசையிலையும் நிறைய வரும். அது மாதிரி என்ன செய்யும், மின் இணையிலையும் வரும். அப்புறம் வந்து மின் புலத்திலையும் என்ன செய்யும் வரும். இப்போ வந்து இப்போ வந்து இதுல வந்து என்ன செய்யணும்னா மின் இணை திருப்பு திறன் அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். மின் இணை திருப்பு திறன் அப்படின்னா இதை வந்து என்ன செய்யறது அப்படின்னா இந்த Q இருக்குல்ல, இந்த Qங்கிறது வந்து துகளோட மின்னூட்டம். நம்ம துகளோட மின்னூட்டத்தை என்ன செய்யும், அது பேர்ல உள்ள தொலைவான இருக்கணும் அப்படின்னா அது பேர் தான் என்னுடைய மின் இணை திருப்பு திறன். சரியா? அதோட பெருக்கற்பலன், அதாவது மின் துகளோட மின்னூட்டத்தின் மின்னூட்டத்தையும் அதுக்கு இடையில உள்ள தூரத்தையும் பெருக்கணும்னா அது பேர் தான் என்னது மின் இணை திருப்பு திறன். புரியுதாப்பாது? டைபோல் மொமெண்ட். இதுலயும் இந்த மின் இணை திருப்பு திறன்ல இப்ப இதுக்கு வந்து அதே மாதிரியே வெறும் எண்ணளவு மட்டும் கண்டுபிடிக்கலாம். இது வந்து இதோட Qன்னு கொடுத்துருக்காங்களா, Qங்கிறது வந்து இந்த Q 2 Q கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 2 மைக்ரோ கூலும். நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். இப்போ வந்து ஒரு மின் இணையை எடுத்துக்கிறோம். மின் இணையில இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒரு மின் இணை. இதோட இது சார்ஜ் இது வந்து 2 மைக்ரோ கூலும். இதோட மின் நீட்டம் 2 மைக்ரோ கூலும். இதோட மின்னூட்டம் வந்து 2 மைக்ரோ கூலும். இங்க இதுக்கு வந்து இதுவும் சமமான மின் சுமையோட இருக்கணும். இதுல ரெண்டுமே 2 மைக்ரோ கூலமோட இருக்கும்.
மின் இரட்டை. எப்படி நம்ம ஹைட்ரஜன்ல வந்து எலக்ட்ரான் புரோட்டான் ரெண்டுக்குமே ஒரே மின் சுமை தான். ஏன்னா எலக்ட்ரானுக்கு வந்து 1.6 10 - 19 அடுக்கு, புரோட்டானுக்கும் 1.6 10 - 19 போகும். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க. எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் மதிப்பு ஒண்ணுதான், ஆனா என்ன வித்தியாசம் வரும் சொல்லுங்க? என்ன வித்தியாசம் வரும் புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் சொல்லுங்க. நேர் மின் சுமையா இருக்கும். அதாவது புரோட்டான் வந்து நேர் மின் சுமை, எலக்ட்ரான் வந்து என்னது எதிர்மின் சுமை. சரியா? புரோட்டான் எலக்ட்ரானுக்கு வந்து எதிர்மின் சுமை, அதனால மைனஸ்ல இருக்கும், நெகட்டிவ் மைனஸ். புரோட்டான் வந்து நேர்மின் சுமை. சரியா? ஆனா இங்க நம்ம வச்சிருக்கிறது என்னன்னா ரெண்டுமே அந்த திசையை வந்து நம்ம இது பண்ணல. அது வந்து மைனஸ் பிளஸ் நம்ம வந்து என்ன செய்யல, கணக்கிடல. நம்ம வந்து அந்த என்ன மின் சுமையை மட்டும் பார்த்துட்டு அதுக்கு ரெண்டுக்குள்ள தொலைவு வந்து ஒரு 2 மீட்டர் இருக்குன்னா இதுக்கு வந்து மின் இரட்டையின் திருப்பு திறன் நீ கண்டுபிடிக்கணும். மின் இரட்டை சொன்னாலும் மின் இணை திருப்பு திறன், மின் இணை திருப்பு திறன் இதை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து ஸ்மால் பி, அதான் வந்து மின் இணை திருப்பு திறன். இந்த Q இன்ட்டு இதோட தொலைவு, இந்த தொலைவு வந்து என்னது R வச்சுக்கலாம், அது A வச்சுக்கலாம். இந்த Q வந்து நமக்கு என்ன போட்டிருக்கோம், 2 இன்ட்டு மைக்ரோ கூலும்னால 2 பவர் இன்ட்டு 10 பவர் -6 -6 இருக்கு இன்ட்டு அந்த தொலைவு. சரியா? அப்படி வரும்போது 4, இந்த 4 இன்ட்டு 10 என்ன வரும் -6. இதான் வந்து மின் இணை திருப்பு திறன். இதுலயும் உனக்கு வந்து கணக்கீடு வந்து ரொம்ப வரும், மின் இணை திருப்பு திறன். அது மட்டும் இந்த ஒவ்வொன்றையும் அந்த சூத்திரம் இருக்குல்ல, ஃபார்முலா, அதை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். சரியாப்பா? இப்போ எஃப்னு வந்துச்சுன்னா K இன்ட்டு Q1 Q2/R². E வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுங்க வைப்போம். E வந்துச்சுன்னா மின் புலம், யாராவது சொல்லு. மின் விசை, மின் விசைனா எஃப். மின் புலம், மின் புலம் வந்துச்சுன்னா இது வந்து K Q/R². இது வந்து ஒரே ஒரு இது மட்டும் மின்னூட்டம் மட்டும் இருக்கும். இதுதான் மின் துகளுக்கு மட்டும் உள்ளதை மட்டும் போடணும். அடுத்து மின் இணை திருப்பு திறன். மின் இணை திருப்பு திறன் அப்படின்னு வந்துச்சுன்னா மின் இணை திருப்பு திறன் அது வந்துச்சுன்னா இப்போ வந்து பி போட்டு இந்த சார்ஜ், அதாவது மின்னூட்டம் வந்து எதால பெருக்கணும் அப்படின்னா அதுக்கு இடையில உள்ள தூரத்தினால பெருக்கணும். சரியா? இதுக்கு உனக்கு ஒரு ஏதாவது ஒரு கணக்கீடு போட்டோம்னா இப்போ இது வந்து இது ஒரு Q இருக்கு, இது ஒரு Q இருக்கு அப்படின்னா இது ரெண்டுக்கும் உள்ள தொலைவு வந்து 2 மீட்டர் அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து ஒரு 2 மைக்ரோ கூலும், 2 மைக்ரோ கூலும் அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து மின் இணை திருப்பு திறன் என்ன வரும் அப்படின்னா P = வந்து 2, இந்த Q வந்து 2 இன்ட்டு 10 -6 இன்ட்டு 2 தொலைவால இருக்கும். தெரிஞ்சுட்டா உனக்கு அதான் வந்து 10 இன்ட்டு 10 பவர் -6 10 பவர் -6 அப்படின்னு சொல்லணும். புரியுதாப்பா? இது வந்து மின் இணைப்பு. சரியா? மின் இணைப்புல இப்போ இதுக்குமே உனக்கு வந்து என்னன்னா திசையை வச்சும் வந்து என்ன செய்யுது உனக்கு இருக்கு. இப்போ வந்து இதில் வந்து இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அது வந்து இது வந்து பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து பிளஸ், இது வந்து பிளஸ் ஒய் ஆக்சிஸ், பிளஸ் ஒய் ஆக்சிஸ், சாரி மைனஸ் பிளஸ் ஒய் ஆக்சிஸ். இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் திசை, எக்ஸ் திசைன்னு வரும், பிளஸ் ஒய் திசை, ஒய் திசை. இங்கே வந்து இது பிளஸ் எக்ஸ் திசை, இது பிளஸ் எக்ஸ் திசை, இது மைனஸ் எக்ஸ் திசை, இது வந்து மைனஸ் ஒய் திசை. சரியா?
இங்க வந்து ஆதி புள்ளி, இதைத்தான் நீங்க வந்து ஆதி புள்ளி அப்படின்னு சொல்லுவீங்க. சென்டர்ல இருக்குல்ல, இது வந்து ஆதி புள்ளி. இப்போ இந்த சென்டர்ல இருந்து இங்க ஒரு பாயிண்ட்ல பிளஸ் கியூ கியூங்கிறது இருக்கு. இங்க வந்து 2 மீட்டர் தொலைவில் இருக்கு. சரியா? இங்க வந்து இங்க ஒண்ணு இருக்கு. இங்கேயும் கியூ தான். பிளஸ் கியூ மைனஸ் கியூலாம் நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து கண்டுக்கிறாங்க. அது பிளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். ஏன்னா இங்கேயும் 2 மீட்டர் தான். அப்படி இருந்துச்சுன்னா இந்த மொத்த இதுவும் வந்து மேல் பொருந்துதல் தத்துவம் தான். உனக்கு வந்து எல்லாமே மேல் பொருந்துதல் தத்துவத்தை வச்சு உனக்கு எல்லாமே விளக்கியிருப்பாங்க. சரியா? இப்போ இங்க இதுக்கு இந்த இடத்துல இந்த இதுக்கு நீ பார்க்கும்போது உனக்கு என்ன செய்யுது அப்படின்னா, இங்க வந்து பி கண்டுபிடிக்கும் போது கியூ வந்து அதே மாதிரி நம்ம 2 மைக்ரோ கூலும்னு வச்சுக்கிறோம். இங்க 2 மைக்ரோ கூலும், இங்க 2 மைக்ரோ கூலும். பீக்கு வந்து பிளஸ் திசையினால நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கியூ இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2ன்னு போட்டிருக்கோம். அதனால வந்து என்ன அப்படின்னா இந்த பி இஸ் ஈக்குவல் டு இந்த கியூ வந்து 2 மைக்ரோ கூலுமா, அதனால 2 இன்ட்டு 10 மைனஸ் 6 போட்டுட்டு அந்த தூரம் வந்து 2 மீட்டர் அதை வந்து பிரிக்கிறோம். பிரிக்கிட்டு இது வந்து 4 இன்ட்டு 10 மைனஸ் 6. சரியா? இதே இது இந்த டைரக்ஷன், இந்த திசைக்கு நெகட்டிவ் போனோம்னா என்ன செய்யும், எதிர் திசை. இப்போ வந்து மைனஸ் எக்ஸ், மைனஸ் எக்ஸுங்கும் போது நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, நீ எண் மதிப்பு மட்டும் கொண்டு வந்த அப்படின்னா 4 இன்ட்டு 10 மைனஸ் 6 மட்டும் வரும். இது திசையை சேர்க்கும்போது என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். அப்ப நீங்க மொத்த இதுக்கும் மேல் பொருள் தத்துவம் கண்டுபிடிச்சு அப்படின்னா மொத்த இதுக்கு மின் இன்னைக்கு என்ன ஆயிரும்னா, மொத்த அமைப்புக்கு சேர்த்தோம்னா பி வந்து 0வா ஆயிடும். ஏன்னா இது வந்து இந்த திசைக்கு பிளஸ் எக்ஸ் திசைக்கு பிளஸ் 4 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6, 10 மைனஸ் 6 இருக்கு. மைனஸ் எக்ஸ் திசைக்கு மைனஸ் 4, மைனஸ் 4 இன்ட்டு 10 மைனஸ் 6 இருக்கு. இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து கூட்டும்போது என்ன ஆயிரும், 0 ஆயிடும். சரியா? ஏன்னா இது வந்து பிளஸ் ஐ, இது மைனஸ் ஐ. நான் அதே மாதிரி ஒய் திசைக்கு போகும். அப்போ இது இப்போ வந்து எக்ஸ் திசையும் ஒய் திசையும் இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ வந்து எக்ஸும் மைனஸ் எக்ஸும் போட்டோம். இப்போ வந்து எக்ஸும் ஒய்யும் மட்டும் போடுவோம். இப்போ ஒய் திசையில இங்கே அதே மாதிரியே ஒரு 2 மைக்ரோ கூலும் இருக்கு. இந்த தூரம் வந்து உனக்கு வந்து அதே 2 மீட்டரா இருந்துச்சுன்னா ஒய் திசையா இருந்தா கூட நமக்கு வந்து அது வந்து திசை என்னது, பிளஸ், அது வந்து பிளஸ் ஒய் திசை. அதனால நம்ம என்ன செய்யணும், இது வந்து பிளஸ் ஒய் திசைக்கு பிளஸ்ன்னு போட்டோம். சரியா? இங்க எந்த போட்டிருக்காங்க அது வந்து பிளஸ். அப்ப இங்க வந்து என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். பிளஸ் ஒய் திசைனால இங்க வந்து என்ன ஆயிரும், இங்க வந்து 8 இன்ட்டு 9. சரியா? 8 இன்ட்டு வந்து 4 இன்ட்டு 4 நாளே கூட்டும் போது என்ன ஆயிரும், 8. 8 இன்ட்டு 10 6. சரியா? கூட்டும் போது இது ரெண்டையும் கூட்டிடக்கூடாதுல்ல. இந்த பவர் இருக்குல்ல, 10 மைனஸ் 6, 10 மைனஸ் 6 கூட்டி 10 மைனஸ் 12 எல்லாம் கூட்டக்கூடாது. என்ன செய்யணும், இதையும் இதையும் மட்டும்தான் கூட்டணும். அது திரும்ப உங்களுக்கு 4 மட்டும் கூட்டிட்டு இந்த மைனஸ் 6க்கு வந்து இந்த மைனஸ் 6 அப்படியே போட்டுக்கணும். அது வந்து பிளஸ் ஒய் திசையா இருந்துச்சுன்னா, இப்போ வந்து மைனஸ் ஒய் திசையா இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், மைனஸ் பண்ணிடணும். சரியா? இப்போ கழிச்சொல்லும். புரியுதாப்பா? இது வரைக்கும் நடத்தினதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுச்சாமா? வெங்கலட்சுமி, வெங்கலட்சுமிங்கிறதுல கனெக்ஷன்ல யார் இருக்கா? வெங்கலட்சுமி புரியுதா? காயத்ரி கனெக்ஷன்ல இந்த கணக்கெல்லாம் நீங்க வந்து நல்லா வந்து டெய்லி போட்டு பாருங்க. போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னன்னா நல்லா ஈஸியா இருக்கும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் இது அடுத்தால வந்து மின் அழுத்தம், முதல்ல வந்து மின் விசை, அப்புறம் வந்து என்னது மின் புலம். ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பா இருக்கும். முன்னாடி நம்ம முதல்ல பார்த்தோம்ல, ஆனா அந்த ஈர்ப்பு விசையும் மின் விசைக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க. மற்ற இந்த இதெல்லாம் வந்து என்னது மின் விசையில இருந்து மின் புலம் கண்டுபிடிச்சிடலாம். மின் புலத்திலிருந்து மின் இரட்டை வந்து கண்டுபிடிக்க முடியாது. மின் இரட்டைங்கிறது வேற கான்செப்ட், அது வேற மாதிரி இருக்கும். ஒரு டிஸ்டன்ஸை மட்டும் பெருக்கணும். ஆனா மின் விசை தெரிஞ்சிச்சுன்னா மின் அழுத்தம் கண்டுபிடிச்சிடலாம்.
ஏன்னா இந்த இன்டகிரேஷன்லாம் போட்டிருக்கீங்களா, இன்டகிரேஷன் இது ஒரு சிம்பிள்லாம் போட்டிருக்கீங்களா, இன்டகிரேஷன் போட்டிருக்கீங்களா, அந்த இன்டகிரேஷனை இது வந்து மின் விசை, என்ன மின் விசையை இன்டகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், மின் அழுத்தம் வந்துடும். சரியா, இன்டகிரேட் பண்ணணும். V = இன்டகிரல் F டாட் dr அப்படின்னு போட்டா உனக்கு வந்து மின் அழுத்தம். ஏன்னா உனக்கு நாளைக்கு வந்து இந்த மின் அழுத்தம், என்ன மின் அழுத்தம்ங்கிறத பார்ப்போம். சரியா, இது வரைக்கும் நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சுச்சாப்பா? புரிஞ்சுச்சுன்னா ஓகே 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 சரி. நான் நாளைக்கு வந்து நம்ம மீதியை பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூப்பா, தேங்க்யூ. Thank you.